இந்த பெதஸ்தா திருச்சபை வெறும் ஒரு ஆலயமாக இல்லாமல் ஒரு ஆதரவற்றோர் வயதானவர்களுக்கான ஒரு ஆசிரமமாகவும் செயல்பட்டு வருகிறது. இங்கே வீடு இல்லாதவர்கள், உணவில்லாதவர்கள் வந்து தங்கலாம். இவர்களுக்கு இங்கே அடைக்கலமும் உணவும் ஆதரவும் மருத்துவ உதவியும் செய்யப்படுகிறது. இவர்கள் தங்கியிருப்பதற்கான சிறு சிறு அறைகளை கிடைக்கக்கூடிய சில உதவிகளை கொண்டு நிர்வாகம் செய்யப்படுகிறது. இங்கே பழைய பொருட்களை சரியான முறையில் பெயிண்ட் அடித்து புதுப்பித்து வைக்கும் பணியை இங்கே இருக்கும் முதியவர்களும் உதவியோடு இது செய்யப்படுகிறது. எல்லாம் ஓரங்கட்டி வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பெஞ்சு, ஒரு சிலர் பழைய பொருட்களை வேண்டாம் என்று சொல்லிவிடும்போது அவைகளை வாங்கி கொண்டு வந்து அவைகளை பெயிண்ட் அடித்து ஒரு வகையில் உடல்நிலை சரியில்லாத கார்பெண்டர் தன்னால் முடிந்த அளவுக்கு இவைகளை சரி செய்து உதவுகிறார். அவருக்கு ஒரு சொற்ப தொகை சன்மானமாக அளிக்கப்படுகிறது. பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கற்கள் தரையில் பதிக்கப்பட்டு ஓரளவுக்கு பாத்திரம் போவதற்கு, பாத்திரங்கள் கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இங்கே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த அறை. பாத்ரூம் இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது. ஷீட்டு, இரும்பு ஷீட்டு வாங்கி வந்திருக்கிறோம். இந்த பழைய பொருட்கள் விற்பனை அங்காடியில் இதை வைத்து இந்த ரூமுக்கான சைடில் தடுப்புகள் அமைக்கப்படவிருக்கிறது. கர்த்தர் எப்படியும் நடத்துகிறார், எதை கொண்டும் நடத்துகிறார். அற்புதமான அதிசயமான காரியங்கள் பொருள் இல்லாத சூழ்நிலையிலும் அதிக உதவிகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான சந்தோஷமான காரியம். கர்த்தருக்கு நன்றி.